லட்சமாக கொட்டி தனியார் பள்ளியில் படித்தால்தான் சாதிக்கலாம் என்பதை உடைத்தெறிந்து தவிடு பொடியாக்கி உள்ளனர் அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் படித்த IITக்கு தேர்வாகி உள்ள இந்த மாணவனும் பழங்குடியினர் பள்ளியில் படித்த இந்த மாணவியும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த கணபதி நாச்சியார்புரத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சந்திரபோஸ். இவரது மகன் பார்த்தசாரதி சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். இதனையடுத்து அங்குள்ள ஆசிரியர்களின் ஆலோசனையின் பேரில் JEE மெயின்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு பள்ளியில் இருந்தபடியே ஆன்லைனில் படித்து 67% பெற்று தேர்ச்சியடைந்தார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பயிற்சி மையத்தில் 2 மாதங்கள் தங்கி இலவசமாக பயிற்சி எடுத்த பார்த்தசாரதி JEE அட்வான்ஸ் தேர்விலும் 112 மதிப்பெண்களை பெற்று இந்திய அளவில் 740வது இடத்தை பிடித்திருக்கிறார். தற்போது மாணவர் பார்த்தசாரதிக்கு சென்னை IITயில் பிடெக் ஏரோஸ்பேஸ் பொறியியல் பயில்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு பள்ளி நிர்வாகம், ஊர் மக்கள், குடும்பத்தினர், மாணவனின் நண்பர்கள் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பார்த்தசாரதியை மகனாக பெற்றதற்கு பெருமைப்படுகிறேன் என ஆட்டோ ஓட்டுநரான சந்திரபோஸ் காக்கி யூனிஃபார்மில் பேசியபடியே தனது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். 740 ரேங்கில் இருக்கிறான். 112 மார்க் எடுத்து தமிழ் வழியில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அவனை பெற்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதேபோல் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி பார்த்தசாரதிக்கு காய்ச்சல் வந்தபோது கூட அதை பொருட்படுத்தாமல் படிப்பில் மட்டுமே மாணவன் கவனம் செலுத்தியதாகவும் அதற்கு கிடைத்த வெற்றிதான் IITயில் படிக்க வாய்ப்பு என முக மலர்ச்சியோடு பேசினார். இவனுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. 2 மாசம் கோச்சிங்ன உடனே தட்டி கொடுத்து அனுப்பணும், எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொன்னோம். அதே போல் அவனுக்கு இடையில காய்ச்சல் வேற வந்துட்டு அதையும் தாங்கி இந்த 2 மாசத்து கோச்சிங்ல அங்கேயே கஷ்டத்துக்களெல்லாம் பொருட்படுத்தாம உட்காந்து படிச்சு JEE அட்வான்ஸ்ல பாஸ் பண்ணிட்டான். IITல இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம்தான் தனக்கு இந்த பெருமையை தேடி கொடுத்துள்ளதாக கூறிய மாணவர் பார்த்தசாரதி அரசு பள்ளியில் படித்தாலும் சாதிக்க முடியும் என்றார். JEE அட்வான்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், நீ இங்கிலீஷ்லாம் ப்ரிப்பேர் ஆகும் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க சார். சார் இங்கிலீஷ்லாம் எப்படி சார் போகணும், ஏதாச்சும் கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கணும் சார் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே நான்முகன் திட்டத்திலேருந்து எங்களுக்கு சென்னை சைதாப்பேட்டில் COAE கோச்சிங் மூலமா அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார். அவங்க எங்களுக்கு தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சென்னை IITயில் எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கு. இது பிரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் இதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும்லாம் இல்லை. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தாலும் கூட டீச்சர் சப்போர்ட்டோடு நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியே நான் இருக்கிறேன். இதே போல திருச்சி மாவட்டம் பச்சமலையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ரோஹிணி இழுப்பூர் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் நல மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து JEE முதன்மை தேர்வில் 73.8% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். வீட்டில் மின்சார வசதி கூட இல்லாமல் படித்த ரோஹிணிக்கு திருச்சி துவாக்குடியில் உள்ள NITயில் வேதி பொறியியல் படிக்கும் இடம் கிடைத்துள்ளது. மாநில அளவில் சாதனை படைத்துள்ள மாணவி ரோஹிணி வறுமை கல்விக்கு தடை இல்லை என நிரூபித்திருக்கிறார். ஆசிரியர்களின் ஊக்குவிப்பால் தான் இந்த வெற்றி சாத்தியம் என கூறிய மாணவி ரோஹிணி தன் படிப்பிற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.